க்ளோசிங் த டிஸ்டன்ஸ், தூரத்தை நெருக்குவது, இடைவெளியை குறைப்பது அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு இன்னைக்கு. டாக்டர் A.W. Tozer has a profound essay in one of his books entitled Nearness is Likeness அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார். W.A. Tozer அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப பிரபலமான நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் அமெரிக்காவில். அதில் உள்ள டைட்டில் வந்து நியர்னஸ் இஸ் க்ளோஸ்னஸ், நியர்னஸ் இஸ் லைக்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. த மோர் வி ஆர் லைக் காட், த நியரர் வி ஆர் டு காட். இறைவனைப் போல எந்த அளவுக்கு நாம் அதிகமாக செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் இறைவன் பக்கத்திலே இருக்கிறோம் என்ற அர்த்தம். இறைவன் நம்மிடத்தில் என்ன சொன்னார்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எந்த விதமான கெட்ட காரியமும் நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. இப்போ இறைவன் நம்ம என்ன இறைவன் நம்பிக்கை, நம்முடைய இறை நம்பிக்கை என்னென்னா திரித்துவம் அப்படின்னு ஒன்று நம்புகிறோம். திரித்துவம்னா ஒரே கடவுள், ஏக சக்கராதிபதி அப்படின்னு சொல்கிறோம். ஏகாதிபதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே கடவுள். அவர் 3 பரிமாணங்களை உடையவர். ஒரே கடவுளாக இருந்து அப்பாவும் அவர்தான், மகனும் அவர்தான். இப்போ எங்கள் அப்பாவுக்கு நான் மகன் தான், உங்களுக்கு நான் அப்பா தான் இல்லையா, அம்மாவுக்கு கணவர் அப்படிங்கிற மாதிரி பரிசுத்த ஆவியானவரும் அவர்தான், இறைவன் தேவாதி தேவனும் அவர்தான், இயேசு கிறிஸ்துவும் அவர்தான். தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிதலுக்கு உட்படுத்தி சிலுவையின் மரண பரியந்தம் என்ன திட்டமோ அந்த திட்டத்திற்கு உட்பட்டு நடந்தார். நம்மிடத்திலும் நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்து இறைவன் சொல்வதற்கு அப்படியே நாம் கீழ்ப்படிந்து நடந்தோமானால் இறைவனைப் போல் இருப்போம். இறைவன் என்னெல்லாம் செய்தாரோ அதை நாமும் செய்ய வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். த மோர் வி ஆர் லைக் காட், இறைவனைப் போல அதிகமாக நாம் எப்படி இறைவனைப் போல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நாம் இறைவனுக்கு அருகாமையிலே இருக்கிறோம். ஐ மே பி சிட்டிங் இன் மை லிவிங் ரூம் வித் மை Siamese cat on my lap and my wife may be 20 feet away in the kitchen, yet I am nearer to my wife than to the cat because the cat is unlike me. நான் ஹாலில் உட்கார்ந்துருக்கேன், என்னுடைய வரவேற்பறையிலே நான் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய மடியிலே ஒரு பூனைக்குட்டி, வெளிநாட்டு பூனைக்குட்டி அமர்ந்திருக்கிறது. இப்படி இருந்தாலும் கூட என்னுடைய மனைவி ஒரு 20 அடி தூரத்தில் இருக்கிற சமையற்கட்டிலே இருக்கிறாள். அப்படி இருந்தும் கூட எனக்கும் இந்த பூனைக்கும் உள்ள நெருக்கத்தை விட எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள நெருக்கம் அதிகம். ஏனென்றால் நான் இந்த பூனை மாதிரி கிடையாது, நான் என் மனைவி மாதிரி இருக்கிறேன் இல்லையா. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். God graciously draws near to us when we deal with the sin in our lives. நாம் நம்முடைய குற்ற செயல்களை, நம்முடைய தகாத செயல்களை, நம்முடைய பாவ செயல்களை நம்மளை விட்டு அகற்றும் போது இறைவன் நம் அருகிலே வருகிறார். இதான் இந்த சமுதாயத்திலே ஒன்று சொல்கிறாங்க. அப்போ சைக்காலஜி நிறையா இருக்குது. அவங்களாம் மிகுந்த ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. இந்த இது சொல்லுவாங்க மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் என்னென்னா, நாம் எதை நோக்கி செல்கிறோமோ அது நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உழைத்து உங்களுடைய நிறுவனத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த நிறுவனத்தின் முன்னேற்றம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும். இப்படி தான் சொல்கிறாங்க. இது அனுபவ ரீதியாக சொல்கிறார்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சிகளை எடுத்தால் ஆரோக்கியம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும். நீங்கள் மெட்ராஸ்க்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா மெட்ராஸ் அங்கே தான் இருக்கும், நீங்கள் தான் மெட்ராஸ்க்கு போகணும். ஆனால் சைக்காலஜிக்கலாக எப்படின்னா, நீங்கள் எதை நோக்கி உழைக்கிறீர்களோ, நீங்கள் ஒன்றை நினைத்து நாம் இங்கே போய் சேர வேண்டும், இந்த கல்லூரியில் போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்து அதற்கான உழைப்பு எடுக்கும்போது நிச்சயமாக இறைவனுடைய செயல் பின்னாலேயே செயல்படும். அதை நோக்கி நாம் செல்வோம், அது நம்மை நோக்கி வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதைத்தான் இறைவனும் சொல்லுகிறார். ட்ரா நியர் டு மீ, ஐ வில் ட்ரா நியர் டு யூ அப்படின்னு சொல்லி இருக்குது வசனம், தேவனுடைய வசனம். நீங்கள் என் அண்டையிலே சேருங்கள், அப்பொழுது நான் உங்கள் அண்டையிலே சேர்வேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன சொல்கிறாரு? நான் வாசல் படி அருகே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனோடே வந்து அமர்ந்து போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இறைவன் நம்ம பக்கத்தில் இருப்பதை தவிர வேறு எந்த சக்தியுமே இந்த வாழ்க்கையிலே நமக்கு தேவையில்லை. எல்லாரும், உலக மக்கள் அத்தனை பேரும், அத்தனை சமய குழுக்களும்,
அத்தனை மத குழுக்களும் எதற்காக போராடுகிறார்கள் என்றால், இறைவனிடத்திலே எப்படியாவது பாவ விமோசனம் பெற்றுவிட வேண்டும். அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த சாதியை சேர்ந்தவராக இருந்தாலும், என்னுடைய குற்றச்செயல், என்னுடைய பாவ செயல்களிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்து அங்கும் இங்கும் அலைகிறார். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறார்? நீ இருந்த இடத்திலேயே இரு, உன்னுடைய குற்றச் செயல்கள், பாவச் செயல்களிலிருந்து விடுதலை பெறு, என்னண்டையிலே வா, நான் உன்னண்டையிலே வருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அதோட கருத்து என்னென்னா, த மோர் யூ ஆர் லைக் த காட், த மோர் ஹீ இஸ் நியர் டு யூ. நீங்கள் அதிகமாக எந்த அளவுக்கு இறைவனை போன்று மாறுகிறீர்களோ, இறைவன் தயாள குணமுள்ளவர், இறைவன் நீண்ட பொறுமை உள்ளவர், இறைவன் நீண்ட சமாதானம் உள்ளவர், இப்படி மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உள்ள இறைவன் அவரை போல் நம்மளும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த இடத்திலையும் அவர் குறைவுள்ள ஒரு குணத்தை அவர் உள்ளவர் அல்ல. God graciously draws near to us when we deal with the sin in our lives. நம்மிடத்திலே இருக்கிற பாவங்களை நாம் அப்புறப்படுத்தும் போது, தவறான செயல்களை, தவறான எண்ணங்களை அப்புறப்படுத்தி இறைவனுக்கு முழுமையாக நாம் ஒப்படைக்கும் போது, ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர், எல்லாவற்றையும் நான் இறைவனுக்கு ஒப்படைக்கிறேன். அப்பொழுது புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் உங்களுடைய மனதையும் ஆத்மாவையும் நிரப்பும். He will not share us with anyone else. He must have complete control. நம்மை வேறு ஒருவர் பங்கிட்டுக் கொள்வதற்கு இறைவன் அனுமதிப்பதில்லை. ஒரு பக்கம் பாவமும் ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியும் உடைய வாழ்க்கையில் வாழவே முடியாது. ஒன்று உலக வாழ்க்கைக்குள் சென்று விடு, அல்லது பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நீ பரிசுத்தம் உள்ளவனாக வாழ். இரண்டையும் நீ செய்ய முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார், ஒரு மனிதன் 2 ஓனருக்கு வேலை செய்ய முடியாது, ஒரு மனிதன் 2 எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது. ஒருவனை சிநேகித்து ஒருவனை பகைப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு இன்னொருவனை அசட்டை பண்ணுவான். இதான் நடக்கும். இப்போ வேலைக்காரிகளை வீட்டு வேலைக்கு வராங்கள்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா 10 இடத்துல வேலை செய்வாங்க. இங்கே ஒரு மணி நேரம், அங்கே ஒரு மணி நேரம், அங்கே ஒரு மணி, எதையுமே ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. எந்த ஓனர் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. அவங்க சொன்னாங்கன்னா பாருங்கள், வேணால் பாருங்கள், இவ்வளோதான், இல்லைனா வேறு வீட்டுக்கு போகிறேன், ஏன்னா அங்கே போய் இன்னும் சம்பளம் வாங்கிக்கலான்னு அவங்களுக்கு எப்போயுமே நினைவு இருக்கும். வேலைக்காரிகள் மட்டும் என்ன பண்ணுவாங்க, திருப்பதி மொட்டை மாதிரி தான். இங்கே ஒரு சர்ட்டைன்னு இழுத்து விடும், அங்கே ஒரு சர்ட்டைன்னு இழுத்து விடும், வேற ஒருத்தன் கை வைக்க மாட்டான். அது மாதிரி பாதி செஞ்சுட்டே போவாங்க. இது மாதிரி உன்னால் வேலை செய்ய முடியாது. ஒன்று உலகப் பொருளுக்கு போகணுன்னா உலகப் பொருளை பற்றி கொண்டு உலகத்திலே போய்விடு. அதான் நீ படித்தோம்னா, த வேர்ல்டு அப்படின்னா இங்கே உலகத்தில் உள்ள மக்கள் அல்ல, அல்லது உலகத்தில் உள்ள நிலப்பரப்பு அல்ல. உலகத்தில் உள்ள 3 விஷயங்கள் என்னென்ன? கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும். அவற்றை பற்றி கொண்டு போவதென்றால் பற்றி கொண்டு போ, அல்லது என்னை பற்றி கொண்டு வருவதென்றால் என்னை பற்றி கொண்டு வா. என்னை பற்றி கொண்டு வர வேண்டுமென்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய நிலம் எப்படி இருக்க வேண்டும்? உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தரக்கூடிய ஒரு உள்ளமாக, நிலமாக இருக்க வேண்டும். அதை நேற்று ஐயா சொன்னதில் எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கருத்து. ஒரு மனிதன் நல்ல நிலமாக இருக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் நல்ல நிலமாகவே இருக்க முடியாது. சில நேரத்திலே முள்ளுள்ள நிலமாக மாறிவிடுகிறான். உலகப் பொருளை பார்த்தவுடன் ஆசை தேவனுடைய வழியை விட்டு விலகி போய் முள்ளுள்ள இடமாக போடுகிறான். அங்கே நெருக்கம் அதிகமாகிறதுனாலே தேவனுடைய வசனம் வேறு கொள்ளாமல் போகிறது. சில நேரங்களில் வழியிறகான ஒரு இடத்தை போல தன்னுடைய உள்ளத்தை மாற்றி விடுகிறான். சில நேரங்களில் கற்பாறைகளால் உள்ள உலக கவலைகளால் தன்னை நெருக்கி போட்டுகிறான். இப்படி அவனுடைய உள்ளத்தை மாற்றி கொண்டே இருக்கிறான். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். விவசாயிகளை போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போகத்துக்கும் ஒவ்வொரு பருவத்துக்கும் அவங்க நிலத்தை பண்படுத்துவாங்க. அதான் போன வருஷம் பண்படுத்தியாச்சு இல்லையா, மறுபடியும் ஏன் போட்டுக்கிட்டு இல்லைங்க, இந்த பருவத்துக்கு நம்ம கரெக்டாக பண்படுத்தினா தான் இந்த பருவத்தில் விளைச்சல் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பருவத்திலையும் விவசாயிகள் நிலத்தை பண்படுத்துவார்கள். ஆகவே நாமும் ஒவ்வொரு நிலத்திலும் பண்படுத்தி முழுவதுமாக இறைவனை போல் ஆனால் இறைவன் நம் பக்கத்திலே இருப்பார். நம்மளால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் இறைவனை போல வாழ்வீர்கள். இட் இஸ் பாசிபிள் டு சப்மிட் அவுட்வர்ட்லி அண்ட் yet நாட் பி ஹம்பிள்ட் இன்வர்ட்லி. இதைத்தான் நேற்று சொன்னார். உங்களால் வெளிப்புறத்திலே கிறிஸ்தவர்களாக வேஷம் போட்டுக்கொள்ள முடியும். நீங்கள் ஆலயத்திற்கு வர முடியும். ஆலயத்திலே அமர்ந்து கொண்டு பிசாசின் சிந்தனைகளை உடையவர்களாக உங்களால் இருக்க முடியும். அதான் இயேசு கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன சொன்னார்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. இன்றைக்கி நிறைய கல்லறைகள் நம்ம சர்ச்சில் போய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக அழகாக இருக்கும்.
கிரானைட் போட்டிருப்பாங்க, ஒயிட் மார்பிள் ஸ்டோன் வச்சுருப்பாங்க, அதில் பூவாக வச்சு நிறைய அருமையான ஒரு சிலுவை ஒன்று மேலே இருக்கும், பிரமாதமான வசனம் ஒன்று எழுதியிருக்கும். ஆனால் அந்த மனிதன் சாகும்போது எப்படி செத்தான் என்றால், நம்பர் 1 அயோக்கியனா செத்து பதிஞ்சிருப்பான். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான்னு ஒரு பொய் வாசகம் வரை எழுதியிருக்கும். இதுதான் ஆண்டவர் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெளியே நல்லா பளபளப்பாக இருக்கீங்க, இன்வர்ட்லி யூ ஆர் நாட் பி ஹம்பிள்ட். காட் ஹேட்ஸ் த சின் ஆஃப் ப்ரைட். பெருமை என்ற பாவத்தை தேவன் கடுமையாக வெறுக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அழிவுக்கு முன்னானது அகந்தை. நாம் பெருமை கொள்வதற்கு எந்த விதமான ஒரு இதே இல்லை, ஒரு எத்தனமுமே இல்லை, எந்த விதமான ஒரு காரணமுமே இல்லை. இஃப் வி ஆர் ப்ரவுட், நாம் பெருமை உள்ளவராக இருந்தால், ஹீ வில் சேஸ்டன் அஸ் அன்டில் வி ஆர் ஹம்பிள். நாம் அகம்பாவம் பிடித்தவர்களாக இருந்தால் அடின்னு அடித்து உன்னை மறுபடியும் தாழ்மையுள்ளவர் ஆகிற வரைக்கும் வெளுத்து எடுத்துருவார். பிரியமுள்ள பிள்ளையாக இருந்தால். நீ பிரியமுள்ள பிள்ளையாக இல்லை என்றால் காலால் எட்டி ஒரே உதை தான், ஓடு பிசாசின் மகனே போய் தொலை. பேதுரு ஒரு இடத்துல சொல்லுவானே, இந்த காசை வச்சுட்டு எனக்கு அந்த வித்தையெல்லாம் கற்றுக் கொடு அப்படின்னு. பிசாசின் மகனே ஓடி போயிடு. அதே மாதிரி தேவன் தமக்கு பிரியமானவர்களை என்ன பண்ணுறாரு, சிட்சிக்கிறார். சின்ன சின்ன தண்டனை கொடுத்து, வாடா அந்த பா வீட்டுக்குள்ளே போ, சும்மா போயிட்டு. பிடிக்காத பிள்ளைகளை என்ன பண்ணுவார், வீட்டை விட்டு வெளியில் போடா, இனிமேல் வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பிடிச்ச பிள்ளைகளை என்ன சொல்லுவாங்க, 2 சாத்தி போ வீட்டுக்குள்ளே, தெருவிலேயே வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்களா? அது மாதிரி தேவன் என்ன சொல்கிறாரு, God hates the sin of pride. If we are proud, நாம் பெருமை உள்ளவர்களாக அகந்தை பிடித்தவர்களாக இருந்தால், He will chasten us until we are humbled. நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாக மாறும் வரைக்கும் அவர் நம்மை சிட்சித்து திருத்துகிறார். We have a tendency to treat sin too lightly, even to laugh about it. அப்போ பாவத்தை குறித்து நாம் மிக எளிதானதாக எடுத்துக்கிறோம். பிஜிஎஸ் தினகரன் ஒருத்தர் இருந்தாரா, இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை. அவர் மீட்டிங்கில் பேசுகிறார், இன்றைக்கி வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. பேசுகிறது எல்லாம் கேட்டே சிரிக்கிறான். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அம்மா வந்து உபவாச ஜெபத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. உபவாச ஜெபத்துக்கு வந்துக்கிட்டா, நீ தானே உபவாச ஜெபத்தை வைக்கிற எரும மாடு, உனக்கு அறிவு இல்லை? வாரத்தில் நடுவில் ஒரு உபவாச ஜெபம், சனிக்கிழமை ஒரு உபவாச ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஜெபம். அந்தம்மா தன்னுடைய மனதின் பாரத்திற்காக உபவாச ஜெபத்திற்கு தொடர்ந்து 3 மாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறார். வந்த பிறகு 3 மாதம் ஜெபத்துக்கு வந்தோடனே அவர் கணவர் வந்து இன்னொரு பெண்ணோடு ஓடி போயிட்டார். டிஜிஎஸ் தினகரன்ட்டு வந்து அந்த அம்மா கதறி அழுகுது, ஐயா நான் தேவனை தேடி உபவாச ஜெபத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தேன், ஆனால் என்னுடைய கணவர் இன்னொரு பெண்ணோடு போய் விட்டார், நான் என்ன செய்வது? அதற்கு டிஜிஎஸ் தினகரன் சிரிக்கிறார். நீ ஊழியத்துக்கு இங்கே ஜெபத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தா உன் புருஷன் இன்னொருத்திட்டு தான் போவான். உடனே அங்கே இருக்க கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. வி ஆர் டேக்கிங் சின் லைட்லி. எப்பேற்பட்ட அயோக்கியத்தனத்தை இந்த மனிதர் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஐயா நேற்று சொன்னாங்க, ஒரு மனிதன் பரிசுத்தவானாக இருக்கலாம், நாளைக்கு அயோக்கியனாக இருக்கலாம், நாளான்னைக்கு மிகவும் கேடுகட்டவனாக இருக்கலாம், அடுத்த நாள் மீண்டும் மனம் திரும்பி பரிசுத்தவனாக ஆகலாம். ஒரு நிலம் நல்ல நிலமாக இருக்க முடியும், கெட்ட நிலமாகவும் மாறுவதற்கு வாய்ப்புண்டு, கெட்ட நிலம் நல்ல நிலமாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு. இதனால் எத்தனை பேர்களுக்கு ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை இந்த மிகப்பெரிய பிரசங்கியார் செய்திருக்கிறார். வி ஆர் டேக்கிங் சின் டூ லைட்லி, ரொம்ப அலட்சியமாக நினைத்து, ஈவன் டு லாஃப் அபவுட் இட், அதை குறித்து நாம் சிரிக்கிறோம். அத்தனை பேரும் அன்றே கண்ணீரோடு ஜெபித்து அந்த அம்மாவுக்கு துணை நின்றிருந்தால் எப்படி மாறியிருக்கும்? தேவனுடைய வல்லமையை பார்த்திருப்பார்களா இல்லையா? இதை கேவலப்படுத்தி விட்டார். ஆகவே எந்த மனிதனும் பரிசுத்தவான் அல்ல தேவனுக்கு முன்பாக. நிற்கிறேன் என்று நினைக்கிற நான் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவுள்னு பவுல் சொல்கிறேன். அது மாதிரி நாம் ஒரு கணத்திலும் பரிசுத்தவானாக ஆகிவிட முடியாது. தொடர்ந்து நாம் தேவனுக்கு அருகில் இருப்பதற்கு பரிசுத்தமான அவருடைய செய்கைகளை செய்ய முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதனாவது நான் பாவத்திலே விழுந்து விடுவேனோ, தேவனை விட்டு வழிவிலகி போய்விடுவேனோ என்ற பயம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பட் sin is serious and one mark of true humility is facing the seriousness of sin and dealing with our disobedience. பாவம் என்பது மிக தீவிரமான ஒன்று. And one mark of true humility is facing the seriousness of sin and dealing with our disobedience. ஆனால் நாம் தாழ்மையோடு, உண்மையான தாழ்மையோடு இதை நாம் எதிர்கொள்ளும் போது, பாவத்தின் இந்த தீவிரத்தன்மையை நாம் எதிர்கொள்ளும் போது
நாம் கீழ்ப்படிதலை இப்படித்தான் டிசோபீடியன்ஸ், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவதை நாம் அழகாக கையாள முடியும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கான எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு எத்தனமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இது உமக்கு பிடிக்காதா, நான் போல, எனக்கு வேண்டாம், அதன் மோசமான காரியங்களை எங்களால் கண்டுகொள்ள முடியும், வேண்டாம் எங்களுக்கு, நீங்கள் தாங்க. என்ன வந்தாலும் மஞ்சிடேன், இயேசு கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் உம்மை பற்றி கொள்வேன். இதைவிட மோசமான காலத்தில் இருந்தெல்லாம் என்னை தூக்கி எடுத்து வந்து விட்டீர். உமக்கு கீழ்ப்படியாமல் மட்டும் நான் போக மாட்டேன். எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரிடத்திலே உங்களை தாழ்த்துங்கள், முற்றும் தாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே இருப்பார், உங்களை உயர்த்துவார். இந்த நிலையை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் நான் கொள்ள வேண்டும். தேவனை விட்டு வழி விலகி போகிற ஏசாவை போல. ஏசா என்ன பண்ணா? சேஷ்ட புத்திர பாகத்தை, சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன? அப்பாவுக்கு இருக்கிற சொத்தில் பாதி பங்கு மூத்த பையனுக்கு, மீதம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மீதம் இருக்கிற பங்கை அத்தனை 7 பேர் இருக்காங்க, 7ஆக பிரித்து கொடுப்பான். மூத்த பகன் மட்டும் பாதி. அத்தனை சொத்துக்களும் அவனுக்கு போகும். அவன் என்ன பண்ணான்? அலட்சியம் பண்ணினான். அவன் முடிவு முறையும் கதறி கண்ணீரோடு தேடியும் அவன் ஆசீர்வாதத்தை பெறாமலேயே போய்விட்டான். ஒரு முறை தேவன் முடிவெடுத்து விட்டால் அதை மாற்ற முடியாது. ஒரு முறை தேவன் உங்களை ஆசீர்வதித்து விட்டால் திரும்ப உங்களை சபிக்கவே முடியாது. கடைசி வரை அந்த ஆசீர்வாதம் உங்களோட கூட இருக்கும். ஒரு முறை உங்களை தேவன் சபித்து விட்டால் அதோடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு முடியவே முடியாது. நீங்கள் என்னதான் கண்ணீர் விட்டு கதறினாலும் வாய்ப்பே இல்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு ஆத்ம மீட்பு உண்டாயிருக்கிறது. ஆனால் நாம் அடைய போகும் பலன், நாம் செய்த தீவினைக்கு தக்க பலனை நாம் கண்டிப்பாக அடைந்தே தீர வேண்டும். இஸ்ரவேல் மக்களை தேவன் ரட்சித்தார். நேற்று ஐயா சொன்ன வார்த்தைகளை கவனிச்சிங்களா? எத்தனை பேர் செங்கடலை கட்டாந்தரையாக கடந்தார்களோ அத்தனை பேர்களும் யோர்தான் நதியை கடக்கவில்லை. அவன் பூரா செத்து போயிட்டான். யோர்தான் நதியை கடக்கும்போது புதிய சந்ததி தான் கடக்கிறாங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அலட்சியமாக எண்ணினால் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. மிகுந்த பயத்தோடு இருங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு பக்கத்தில் நெருங்கி வாங்க, அவரை போல் ஆகுங்கள். பவுல் என்ன சொல்கிறாரு? அகிரிப்பா ராஜாட்ட, கொஞ்சம் குறைய என்னையும் உன்னைய போல் ஆகணும்னு பார்க்குறியே. அதுக்கு பவுல் என்ன சொல்கிறான்? இந்த கட்டுகள் தவிர நீங்களும் என்னை போல் ஆக வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பட் சின் இஸ் சீரியஸ். ஆகவே பாவம் மிக தீவிரமானது. அதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளார்கள். தேவனிடத்திலே வாருங்கள். தேவன் உங்களை நிச்சயமாக தம்மை போல் மாற்றுவார். அவர் உங்களிடத்திலே நெருங்கி வருவார். ஹீ இஸ் அ ஹோல் காட்னு சொல்லுவோம், முழுமையான தெய்வம். அவரிடத்திலே எவ்வளவும் குறைவில்லை. நம்மிடத்திலே இருக்கிற குறைகளை எல்லாம் அவரை போல முழுமையாக மாற்றி விடுவார். அதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவன் நம்மிடத்திலே. தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவரை தொட்டவர்கள், அவர் தொட்டவர்கள் எல்லாருமே குணமானார்கள். அப்போ தேவன் நம்ம பக்கத்தில் இருந்து இப்படி கை வச்சா என்ன? நம்முடைய உடம்பு முழுவதும் ஆரோக்கியமாகிவிடும், நம்முடைய மனது முழுவதும் ஆரோக்கியமாகிவிடும். நாம் தேவனை தொட்டாலும் தேவன் நம்மளை தொட்டாலும், கரண்டு நம்மளை தொட்டாலும் நம்ம கரண்டை தொட்டாலும் ஒன்று தான். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வயரை இருந்து மேலே விழுந்தால் என்ன பண்ணுறது? நான் ஒன்றுமே பண்ணலைங்க, வயர் தாங்க வந்து மேலே விழுந்துச்சு. கரண்ட் சாக்காடி, கரண்ட் பாட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு, நான் பாட்டு கை போய் பட்டுருச்சு. ரெண்டும் ஒன்று தான். இறைவனிடத்திலே நெருங்கி வாருங்கள். வாட் ஆர் சம் வேஸ் தட் யூ ட்ரை டு கம் நியர் டு காட்? தேவனிடத்திலே நெருங்கி வரக்கூடிய சில வழிகள் என்னென்ன அது கேட்க. 3 வழிகளை தேவன் அன்னைக்கு நம்ம ஐயா கூட சொன்னார். 1 ஜெபம், 2வது வேத வாசிப்பு, 3வது தியானம், 4வது அவரை துதித்து பாடுங்கள், கிறிஸ்துவை போல வாழுங்கள். வேத வசனம் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதிலே இருக்கிறதோ அப்பொழுது நீங்கள் தேவனை போல் ஆவீர்கள். இறைவனுடைய சிந்தனையே உங்களில் இருக்கும். கிறிஸ்துவின் சிந்தனையே உங்களை ஆளக்கடவுது. கிறிஸ்து எப்படி செய்திருப்பார் இந்த வேலையை, கிறிஸ்து எப்படி செய்திருப்பார் இந்த காரியத்தை, கிறிஸ்து எப்படி செய்திருப்பார், இந்த சிந்தனை உங்களிலே இருந்தால் நீங்கள் இறைவனை போல இருப்பீர்கள். எல்லாரும் ஒன்று சொன்னாங்க, சட்டப்படி என்ன சார் அர்த்தம்? சட்டம் எதுக்கு சார் எழுதியிருக்கு? சட்டப்படி செய்யுங்க சார். சரி, சட்டப்படி செஞ்சிருவோம். இந்த பொம்பளை என்னையா பண்ணுறது? அசுத்தமான பொம்பளைங்க, ஊராக போய் அசுத்தமான காரியங்களை செய்கிறார். நாங்கள் கையோடு பிடிச்சிட்டோங்க. சட்டப்படி என்ன செய்யணும்? சட்டப்படி கல்லை கொண்டு மண்டையில் அடித்து சாவடிக்கணுங்க. சட்டப்படி செய்யா. ஏன் என்கிட்ட வந்து கேட்குற? உங்களிலே யார் இதற்கு முன் பாவம் செய்யாதவன் இருக்கிறானோ
அவன் முதலிலே இந்த கல்லை கொண்டு அவர் மண்டையில் அடியா, இந்த ஐயா கல், அதை குமிச்சு வச்சுக்க, உங்களில் பாவம் செய்யாதவன் அவன் மண்டையை போட்டு உடையா போயா, இது என்ன சட்டப்படி செய்ய வேண்டியதானே? அவர்கள் எல்லாரும் அவரை விட்டு போய்விட்டார்கள், மனதிலே குத்துண்டவர்களாக. இந்த உலகத்திலே ஒருவனும் பாவம் செய்யாத பரிசுத்தவானே இல்லை, எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். அப்போ அடுத்தவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள்னு இயேசு சொன்னார். யாருமே செய்ய முடியாதுப்பா, தேவன் ஒருவர் தவிர இங்கே குற்றம் செய்யாதவர் யாருமே இல்லைப்பா, எல்லாரும் குற்றம் செய்தார். அதைத்தான் நேற்று ஐயர் சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு மனிதன் ஒரு காலகட்டத்திலே நல்ல நிலமாக இருக்க முடியும், நாளைக்கே அவன் கெட்ட நிலமாக பாழ்பட்ட நிலமாக போய்விட முடியும் இல்லையா? முன்னெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த சர்க்கரை ஆலையிலேருந்து கழிவுகளை கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் நைட்டோட நைட்டாக வயல்வெளிகளிலே ஊற்றி விட்டு சென்று விடுவார்கள். ஒரு டேங்கர் லாரி நிறையா மொலாசஸ் வேஸ்ட். அடுத்து அந்த நிலம் விளையவே விளையாது. இது பெரிய போராட்டங்கள் நடந்தது. நேற்று வரை நல்ல நிலமாக இருந்தது, இன்று அசுத்த ஆவியினாலே கெட்ட நிலமாக போய்விட்டது. அப்படி ஒரு மனிதனுடைய நிலை ஒரு காலத்திலே நல்லவனாகவும் ஒரு காலத்திலே கெட்டவனாக மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து இயேசுவின் சிந்தனையே உங்களில் இருந்தால், இயேசு இந்த மாதிரி கட்டத்திலே இந்த மாதிரி அடுத்தவர்களில் சொன்னார், இந்த பெண்ணை இப்படிலாம் செஞ்சார், நாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி செய்ய வேண்டும், இவர்கள் குற்றம் செய்து விட்டார்கள், என்ன சூழ்நிலையிலே செய்தார்கள் என்று தெரியாது, இறைவா நீயே இதற்கு நடுநிலையாக இரும் என்று நாம் நினைக்கும் போது, இறைவனின் சிந்தனை இருக்கும்போது உங்களால் அதிக புத்தியுள்ளவர்களாக அதிக ஞானம் உள்ளவர்களாக செயல்பட முடியும். இதுதான் முக்கிய காரணம். எல்லாரையும் மன்னிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இந்த உலக சமுதாயமும் நினைக்கிறது. சார் என்ன பரவாயில்ல சார், அது இந்து மதத்தில் ரொம்ப முக்கியமாக நல்ல கருத்து இருக்கும். ஒருத்தர் ரொம்ப கேடுகட்ட மோசமானவனாக இருந்தால் அவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, சார் அவனுக்கு கொஞ்சம் கெட்டது தான் சார் செய்கிறான், அவனுக்கு ஜாதகம் கொஞ்சம் சரியில்லை சார், அனுசரித்து தான் சார் போகணும். இது கிறிஸ்தவ மதத்தில் என்ன சொல்லுவாங்க, அவன் வேசியின் மகன், அவன் துன்மார்க்கன், அவன் சாக வேண்டும், குற்றம் சுமத்துவார்கள். யூத மார்க்கத்திலே இது அதிகம் உண்டு. அவனை எல்லாம் திருத்த முடியாது, அவன் ஜாவருக்கு தாங்க சரி, இப்படி சொல்லுவாங்க கிறிஸ்தவ மதத்தில். கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லுவார்கள். எங்கள் மாமாலாம் இருக்காங்க, ரொம்ப கண்டிப்பான ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ், அப்படியே கரெக்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கொடுப்பாங்க. அவங்க செஞ்சது சரியில்லை, அவங்க நாசமாக போட்டும் அப்படின்னு. எங்கள் சர்ச்சில் ஒருத்தன் தான், எல்இஎஃப் சர்ச்சில், அவன் பேர் விக்டர்னு ஒருத்தன். இந்த குடும்பத்துக்கு இப்படி தான் நாசமாக போகணும், இப்படியே ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் இவர்களை எல்லாம் பரிசுத்தவான்கள் நினைத்து கொண்டிருந்தேன். எவ்வளோ கேடுகட்ட அயோக்கிய பழுகளாக இருக்காங்க பாருங்கள். அப்போ குறையை தீர்க்கும்போது எவ்வளோ பாதிப்பு வருகிறது. இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும். அதனால் என்ன சொன்னார், பிறரை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்க. அவன் அன்னைக்கு நல்லா இருந்தான், இன்னைக்கு கேடுகட்ட நிலமாக போயிட்டான், நாளைக்கு மறுபடியும் கூட ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆளாக வரலாம். அதனால் அமைதியாக போயிடியா, சரியா நானும் அமைதியாக வந்துட்டேன், ஏற்று சண்டை போடல, சரி ரைட்டு போ, அவங்ககிட்ட இருந்தது தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் இறைவனோ என்றென்றும் மாறாதவர், நம்முடைய இயேசு என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, அன்பு இயேசுவின் அன்பு. அவரிடத்திலே நீங்கள் வாங்கள். கம் நியர் டு காட் which ones seem to work best for you. இறைவனிடத்திலே நெருங்கி சேர்வதற்கு எது உங்களுக்கு மிக சிறப்பாக வேலை செய்கிறது? இறைவனிடத்திலே நெருங்கி சேர வேண்டும் என்றால் எப்போதும் இறைவனிடத்திலே பேசிக்கொண்டே இருங்கள். இறைவனோடு கூட உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் படிக்கும் போதும், நீங்கள் உட்காரும் போதும், நீங்கள் டிவி பார்க்கும் போதும், நீங்கள் நாடகம் பார்க்கும் போதும், நீங்கள் சுற்றுலா போகும்போதும், நீங்கள் சாப்பிடும் போதும், நீங்கள் படுத்து கொள்ளும் போதும், அர்த்த ஜாமத்திலே நான் எழுந்து ஆண்டவரை தியானிக்கிறேன், அதிகாலை வேளையிலே நான் ஆண்டவரை தியானிக்கிறேன். தாவீது எழுதியிருக்கான் பாரு. எனக்கு அதே சிந்தனைகள் வந்து திடீர்னு முழிப்பு வந்துச்சுன்னா ஆண்டவரை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரை இதை நான் எப்படி செய்வது, உங்களுடைய காரியங்கள் இப்படி வித்தியாசமாக இருக்கிறதே, இதை நான் எப்படி புரிந்து கொள்வது? ஆனாலும் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர், என்றைக்கும் நீர் நியாயமான காரியத்தை மட்டுமே செய்வீர், உம்மிடத்திலே எவ்வளவு வேணும் அநீதி இல்லை, எங்களுடைய குறைகளின் காரணமாக நாங்கள் தீய காரியங்களுக்குள் நாங்கள் செல்கிறோம், ஆண்டவரே எங்களை காப்பாற்றிக் கொள்ளும். இப்படி அவரிடத்திலே நாம் பேசிக்கொண்டே இருந்தால் நாம் ஆண்டவர் பக்கத்திலே இருப்போம், அவர் நம் பக்கத்திலே இருப்பார். தொடர்ந்து ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருங்கள். ஆண்டவருடைய வசனத்தை படியுங்கள். நீங்கள் தூங்கும் போதும் படுத்து கொள்ளும் போதும் எந்த நேரத்திலும் ஒரு மொபைலில் ஒரு செய்தி பார்க்குறீங்களா, ஆண்டவரே இந்த மாதிரியான செய்திகள்லாம் உலகத்திலே நடக்கிறதே அப்படின்னு அவரிடத்திலே பேசிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது நீங்கள் வழி விலகி போகவே மாட்டீர்கள். இதுதான் தேவனை நெருங்கி சேர்வதற்கான ஒரு நேரம். அதனால் தலைப்பு என்ன போட்டிருக்குன்னா, க்ளோசிங் த டிஸ்டன்ஸ்.
இடைவெளியை குறைப்பது என்ற அர்த்தம். இதான் இன்றைய சிந்தனை. சரியா?